வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என் பாலாமணி அம்மா எழுதின டு மை டாட்டர் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. நல்லப்பட் பாலாமணி அம்மா இவங்க பிறந்தது 1909 ஜூலை மாதத்தில் 19ஆம் தேதி. அவங்க பிறந்தது டெல்லியில். இவங்க ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளரான கமலா சுரையா, அதாவது கமலாதாஸோடைய அம்மா. இவங்களுடைய படைப்புகள்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது அம்மா முத்துசாயி, அதாவது கிராண்ட் மதர். அப்புறம் முழுவெண்டி கதா, அதாவது ஒரு கோடாரி இருக்கு இல்லையா, ஆக்ஸு, அதோடைய கதை அப்படின்ற கதைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸு. அவங்க நிறைய அவார்டும் ஹானர்ஸும் வாங்கியிருக்காங்க. முக்கியமான அவார்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் பத்மபூஷன், சரஸ்வதி சமன், சாகித்ய அகாடமி அவார்டு, எழுத்தச்சன் அவார்டு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 ஆந்தாலஜிஸ் ஆஃப் பொயிட்ரியும் நிறைய ப்ரோஸ் ஒர்க்கும் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க முதல் கவிதை எழுதினது 1930. அந்த கவிதையோட பேர் கூப்புக்காய். இந்த ரைட்டர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாலாமணி அம்மாவோடைய எழுத்துக்களில் ஒரு தாயோட பாசமோ ஒரு பாட்டியோட பாசமோ அவங்களால பார்க்க முடியுது. அதனாலேயே இவங்களை மதர் ஆஃப் மலையாளம் பொயிட்ரின்னே கூட சொல்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மொத்த எசன்ஸுமே அவங்களுடைய ஒரு மறுபதிப்பாக தான் அவங்க பொண்ணான கமலாதாஸை அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க கவிதையில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாய் பாசம் தான் நிறைய இருக்கும். இந்த போமான டு மை டாட்டர் அவங்களுடைய மகள் கமலாதாஸ் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த போது அவங்க எழுதுனது தான். இதில் பார்த்திங்கன்னா அவங்க மகள் மேலே இருக்கிற அன்பையும் காட்டுறாங்க. அதே சமயத்தில் அவங்க கவிதையோடைய மேன்மையை நமக்கு தெரியுது. அதாவது அவங்க பொண்ணு படுத்துட்டுருக்கிற ஹாஸ்பிட்டல் பெட்டையே அவங்க வெண்பனியோட கம்பேர் பண்ணுறாங்க. வெண்பனின்னா அது பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போனா அவங்க எந்த அளவுக்கு ஒரு கற்பனை வளத்தோடு இதை எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அதே சமயத்தில் தாய் பாசத்தோடு அவங்க பெண் சீக்கிரமாக நல்லபடியாக உடல் குணமாகி வரணும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய நினைப்பு என்னென்னா, பெண்களுக்கு வீட்டில் நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு ஓய்வு தரத்துக்காக தான் கடவுள் அவங்களுக்கு இந்த மாதிரி சில உடல் உபாதைகள் தரதாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நேரத்தை நீ பயன்படுத்தி உன் உடம்பை நல்லா தேத்திக்கிட்டு வா. ஏன்னா திரும்பி வந்தாலும் எப்படி இருந்தாலும் அதே வேலைகள் தானே இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்க இருக்கிற நேரத்தில் அவங்க பொண்ணு எழுதின கவிதைகளை அவங்க படிக்கிறாங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியுது, அவங்க எது செஞ்சாலும் அவங்க அவங்களுடைய பசங்களை நினச்சிக்கிட்டு தான் அவங்க எல்லாமே செய்கிறாங்கன்னு. அவங்களோட பொண்ணு மேலே அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதே சமயத்தில் அவங்க பொண்ணோட எழுத்து மேலேயும் இன்னும் நிறைய நம்பிக்கை இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணால் ஒரு புழுலேருந்து கூட பட்டாம்பூச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க ஃபுல்லாக நம்புகிறாங்க. அதே மாதிரி தான் கமலாதாஸோடைய கவிதைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் நடந்து வச்சு தான் அவங்க கவிதை எழுதியிருப்பாங்க. அவங்க தான் அவங்களோட கவிதையோட சப்ஜெக்ட் மேட்டராகவே இருப்பாங்க. அதே சமயத்தில் பாலாமணி அம்மா இந்த கவிதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது எப்படி அவங்க மகள் பூ பூக்கிற மாதிரி அவங்களுக்கு பிறந்தாங்க அப்படின்றது. அவங்க வார்த்தையிலேருந்தே தெரியுது அளவு கடந்த பாசத்தை அவங்க பொண்ணு மேலே அவங்க வச்சுருக்காங்கன்னு. இந்த கவிதையும் அதான் சொல்லுது. அவங்களுக்கு ஒரு ஒப்பில்லா ஒரு அன்பை அவங்க மகள் மேலே வச்சுருக்காங்கன்றது இந்த கவிதையில் நல்லாவே தெரியுது. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். டாட்டர், lying on a snow white bed far away in a hospital, are you weaving midnight into day with the dark threads of pain? Don't be depressed when we, too full of life, rush about too much and need rest. The goddess of creation offers us a sick bed. Lie back, be refreshed, reinvigorate yourself. There are so many steps still to be climbed. Reading your poems in this dew-wet courtyard, I wonder whether the spirit in you which makes life bloom hurt you more than the body that grew inside me like a flower. These cocoons you have spun to put to sleep the worms gnawing at your core burst open, and wings jostling, fluttering, rising, swarm my mind. Your mind may grow restless with unhappy thoughts. Your body may be weary of household tasks.
but I have no fears for you. Your power to turn worms into butterflies comforts me. இப்படி எழுதி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.